வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஹாஜிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையால நம்முடைய இந்த தாயிப் ஜியாராவில இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த இடம் சத்து இக்ரிமா ரலியல்லாஹு அணைக்கட்டு. சத்துனா அணைக்கட்டுன்னு அர்த்தம், டேம். இந்த டேம் பொதுவாக நிறைய டேம் இருக்கும். நம்ம ஊரில் டேமுக்கா பஞ்சம், எத்தனையோ டேமை பார்த்துருப்போம். ஒரு அணைக்கட்டு கட்டி இருக்கிறது, அந்த அணைக்கட்டை பார்வையிடுறது, இங்கே ஒன்றும் தண்ணி ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த அணைக்கட்டு உருவான வரலாறு இருக்குல்ல, அந்த உருவாக்கியவருடைய வரலாறு அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதற்காகத்தான் இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடினால் யாரை வைத்து வேண்டுமானாலும் எவ்வளவு பெரிய காரியத்தை வேண்டுமானாலும் சாதித்து விடுவான். அது இஸ்லாமிய எதிரிகளாக இருக்கலாம், இஸ்லாத்துக்கு எதிரியாக கடைசி வரைக்கும் இருந்து இஸ்லாத்துக்கு வந்து நல்லது செய்யலாம். இந்த இக்ரிமா யார் என்றால், இக்ரிமா இப்னு அபி ஜஹல். அபூஜஹல் யாரு? அபூஜஹல் யார் என்று எல்லோருக்கும் தெரியும். பத்ரிலே கொல்லப்பட்டவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கடைசி வரைக்கும், அவன் சாவுகின்ற வரைக்கும் இஸ்லாமிய வளர்ச்சிக்கு இடையூறு அளித்தவன் யார் தான்? அபூஜஹல் தான். இந்த தாயிஃபுக்கு ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு காரணமா இருந்ததும் அபூஜஹல் தான். அந்த மண்ணில் சொல்லனா துன்பங்கள் வழங்கியவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாப் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஹரமிலே வந்து சஜிதா செய்திருக்கும் போது அழுகி போன ஒட்டக குடலை தூக்கி போட்டவன் அபூஜஹல். அவனுடைய மகன் தான் இந்த இக்ரிமா. இந்த இக்ரிமா யாரு அப்படின்னா, இக்ரிமா ஆரம்பத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவரா என்று கேட்டால் கிடையாது. இக்ரிமா யாரு தெரியுமா? பத்ர்லையும் இஸ்லாத்துக்கு எதிராக களம் நின்றவர், உஹதுலையும் இஸ்லாத்துக்கு எதிராக களத்தில் நின்றவர், அஹ்ஸாப்லையும் இஸ்லாத்துக்கு எதிராக களத்தில் நின்றவர். நான் சொன்னேன் ஹுதைபியாவுக்கு பிறகு மக்கா வெற்றி அடைஞ்சிச்சின்னு. மக்கா வெற்றி அடைந்த போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் பொது மன்னிப்பு வழங்கினாங்க. அப்போ இந்த இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அப்போ இஸ்லாத்துக்கு வரல, இவர் ஓடி போயிட்டார். எங்க நம்ம மட்டும் ரசூலுல்லாஹ்வுடைய கையில சிக்கணும், துண்டு துண்டா வெட்டிடுவாரு. ஏன்னா அப்படிதான் பேசி வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் பத்தி ரசூலுல்லாஹ் ரொம்ப முரடரு, கர்ண கொடூரமானவர், ரசூலுல்லாஹ் ரொம்ப முரடா அப்படின்னு சொன்னதுனால ஓடிட்டார். இந்த நாடை விட்டே நான் வந்து வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க மனைவி உம்மு ஹக்கீம், அவங்களும் இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தாங்க. பின்னாடி இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. ஏத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் எனது கணவரை கூட்டு வரேன், இக்ரிமாவை நான் கூட்டிட்டு வருவேன், ஆனா நீங்க அவரை கொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தனா அவங்களையே புனைய கைதியா வச்சிருந்துருக்கலாம், இக்ரிமா வர்ற வரைக்கும் உன்ன விட மாட்டேன்னு இருப்பாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, கண்டிப்பாக மன்னிப்பு உண்டு. இக்ரிமா வந்தா இஸ்லாத்தை ஏத்துக்கலாம் கிடையாது, இக்ரிமாவுக்கு மன்னிப்பு உண்டு. ஏன்னா பத்திகை மக்கா ரொம்ப முக்கியமான இடம். இன்னைக்கு நம்ம சொந்த சகோதரர்கள், அண்ணன் தம்பி, அண்டை வீட்டுக்காரங்க, அக்கா தங்கச்சி, சொந்தத்துக்குள்ள சம்பந்த வழியில நாம வந்து மன்னிப்பு என்கிற மனப்பான்மையில சிறப்பதற்கு ரொம்ப தயங்குறோம். நிறைய பேர் மன்னிச்சிரும் அப்படின்னா புதிய ஆஃப அல்லாஹ் சொல்ற மன்னிப்பை தேர்ந்தெடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஸ்பெஷலே மன்னிப்பு தான், எல்லாருக்கும் மன்னிப்பு. இக்ரிமா ரலியல்லாஹு மன்னிப்புன்னு உடனே உம்மு ஹக்கீம் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு கூட்டு வந்துட்டாங்க சலாசலத்துல. கூட்டு வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு அளிச்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய மன்னிக்கும் மனப்பான்மை நிறைய பேருடைய மனத்தை மாத்திச்சு இஸ்லாத்தின் பக்கம். அப்படி அல்லாஹ்வுடைய கிருபையினால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க தான் இந்த இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு ஹாஜிகளுக்காக, மக்கத்து மக்களுக்காக இங்கிருந்து இந்த அணைக்கட்டில் நிரம்பிய தண்ணீர் இதுதான். இது வழியா அனுசி எங்க வரைக்கும் போகுது? தாய்ப்புல இருந்து மக்கா வரைக்கும், மக்காவில் உள்ள மக்கள் பயன்படுகிற வரைக்கும் இந்த அணைக்கட்டை உருவாக்கியவர் யார் தான்? இக்ரிமா இப்னு அபி ஜஹல் ரலியல்லாஹு தஆலா. அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹிதாயத்துங்கிறத யாருக்கு வேணாலும் கொடுப்போம். நம்மளை விட நம்ம எதிரில் நிற்கிறாரு, அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துட்டான்னு வைங்களேன், அவர் இன்னும் பல காரியங்களை செய்வார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சொல்ற இதே ஹிதாயத்து யாருக்கு கிடைக்கல? யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தைக்கு இந்த ஹிதாயத்து கிடைச்சா, அபூ தாலிப் அவர்களுக்கு கடைசி வரைக்கும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கல. நான் என்னுடைய மூதாதையருடைய மார்க்கத்துல தான் இறந்து போறேன்னு சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, அவங்க வாப்பாவுக்கு கிடைச்சிச்சா? ஆசர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை இருக்கிறாங்களே, அவங்க வந்து சிலை வணக்கத்துல தான் கடைசி வரைக்கும் இருந்து இறந்து போனாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, அவர்களுடைய மனைவிக்கு கிடைக்கல. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிக்கும் கிடைக்கல, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனுக்கும் கிடைக்கல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரெண்டு பேருடைய மனைவியை கெட்ட உதாரணமா சொல்றான். அந்த ரெண்டு பேருமே பெரிய நபி. யாரு? லூத் அலைஹிஸ்ஸலாம் சரி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சரி, அவங்க ரெண்டு பேருடைய மனைவி தான் கெட்டவர்களுக்கு உதாரணம் நல்லா சொல்றான். அதே நேரத்தில் ஃபிரௌனுடைய மனைவி தான் முஃமின்களுக்கு உதாரணம் நல்லா சொல்றான். முஃமின்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது யாருக்கு உதாரணம்? ஃபிரௌனுடைய மனைவி. அதனால இந்த உலகத்துல யார் எப்போ எந்த சைடு போவாங்கன்னே தெரியாது.
இதயம் கல்பு என்பது அல்லாஹ்வின் பக்கம் இருப்பது. நாம இன்ஷா அல்லாஹ் வாழணும், மௌத்தா போற வரைக்கும் ஹிதாயத்துல வாழணும். அதுக்கு துவா செய்யும் இன்ஷா அல்லாஹ். என்ன ஒரு சங்கடங்கள் வந்தால் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை பிடிப்போடு துடிப்போடு உயிர்ப்போடு நாம பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கணும், துவா செய்வோம். இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு இன்னைக்கு பாருங்க, இன்றைக்கு மதீனாவுக்கு மக்காவுக்கு வரக்கூடிய எல்லா ஹாஜிகளும் துவா செய்யக்கூடிய ஒரு வேலை யாரு செஞ்சிருக்கா? இக்ரிமா ரலி. எந்த இடத்துல இருந்தவர்? பத்ர்ல ரசூலுல்லாஹ்வுக்கு மேல வாழ துவங்கியவர், உஹதுல வந்து வாழ துவங்கியவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே ஹிதாயத்துல நேரிய பாதைகளை கடைசி வரைக்கும் வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் வழங்கணும். இந்தியாவில் உள்ள எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று தெரியவில்லை. மிக மோசமான காலகட்டத்தை நோக்கி செல்கிறது. நம்முடைய முஸ்லிம்களுக்காகவும் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? நிறைய அரபுல இருந்து, மதீனால இருந்து, மக்கால இருந்து நம்ம இந்திய மக்களுக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் நம்ம அதிகம் துவா செய்வோம். உலக முஸ்லிம்களுக்காக துவா செய்வோம். குறிப்பாக பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் நிரந்தர வெற்றியை வழங்குவதற்கு அல்லாஹ் துவா செய்வோம். நம்மளா இன்னைக்கு